கேரள மாநிலம் பாலக்காட்டில் அதிவேகமாக சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதி அடுத்தடுத்து ஆட்டோ மற்றும் ஸ்கூட்டி மீது மோதி நபர்கள் தூக்கி வீசப்பட்டனர். அதைத் தொடர்ந்து கார் சாலையோரம் இருந்த கடை மீது மோதி நின்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சதாம். இது குறித்தான விவரங்கள். பாலக்காடு மாவட்டத்தில் அதிவேகமாக சென்ற கார் ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனத்தில் மோதியது. இதில் இருசக்கர வாகனம் தூக்கி வீசப்பட்ட சிசிடிவி தற்போது வெளியாகியுள்ளது. இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்துக்கு உட்பட்ட பட்டாம்பி பகுதியில் உள்ள சாலையில் சொகுசு கார்கள் வேகமாக சென்று கொண்டிருந்தது. திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் அங்குள்ள ஆட்டோ மீது மோதியது. சாலையோரம் நின்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் மீது மோதியது. இருசக்கர வாகனத்தில் இருந்த நபர் மோதியதால் தூக்கி வீசப்பட்டார். தொடர்ந்து கார் சாலையோரம் உள்ள கடையிலும் மோதி நின்றது. இந்த சம்பவத்தில் 4 பேர் காயமடைந்ததை உடனடியாக அக்கம் பக்கம் அவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். கார் அதிவேகமாக சென்று விபத்துக்குள்ளான பதறத்தில் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. மேலும் இந்த சிசிடிவி காட்சிகளை போலீசார் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்த விபத்து சம்பவமானது அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதோடு நீண்ட நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சதாம்.